எல்லா புகழும் இறைவனுக்கே. நான் ஜாஸ்மின். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குரான் ஓதுவோமா. இந்த பாடத்தை நான் கொடுத்து கொண்டிருப்பதற்கான காரணம், நம்மில் சில பேர் என்னால் குரான் ஓத முடியலையே, தெரியலையே, நமக்கு புரியும் அளவிற்கு யாராவது சொல்லித்தர மாட்டாங்களா என்று ஏங்குபவர்களுக்கும், நமக்கு வயதாகிவிட்டது, இனிமேல் எப்படி குரான் ஓத கற்றுக்க முடியும் என்று மனம் தளர்ந்து விடுபவர்களுக்கும் தான். வாங்க இன்றைய பாடத்துக்கு போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூரத்துல் பக்ரா 1116 இருந்து 120 வரைக்கும். ஓகேங்களா? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். வகாலுத் வகாலுத் தஹதல்லாஹு தஹதல்லாஹு வலத வலதா சுப்ஹானஹு சுப்ஹானஹு பல் பல் லஹு பல்லஹு மாஃபிஸ் மாஃபிஸ் சமாவாதி சமாவாதி வல் வல் ஆயிர் இத் வல் அர்த் கு இல் லுன். இங்க லுன்னு படிக்க கூடாது, என்ன பக்கத்துல டபிள்யூ எழுத்து மறுபடியும் வருது. அப்ப குல் லு இல் குல்லுன் லஹு லஹு கா நி து இவ் இன் கா நி தூன் ப தி இ உ இஸ் ப தி உஸ் சமாவாதி சமாவாதி வ இல் வல் ஆயிர் இத் வல் அர்த் வ இதா வ இதா கதா கதா அ இம் ரன் அம்ரன் ஃப இ இன்ன மா ஃப இன்னமா ய கு இவ் லு ய கூலு லஹு லஹு கு இன் குன் ஃப ய கு இவ் இன் ஃபயகூன் வ கால இல் வகாலல் லதி ந லதீன லா யா இக லா யஹ் ல மு இவ் ந ய லமூன லா இவ் லவ் லா லௌலா யு க இல் லி மு ந இல் லாஹு லௌலா யு கல்லி மூனல்லாஹு ஆ இவ் ஆவ் தா இக் தக் தி இ நா தீனா ஆ யா. ஏன்னா இது தா இல்ல துண்ணுன்னு இருக்கு. ஆனா இப்படி முடியும் போது நம்ம தாவாக்கிக்கிறோம், இழுத்துக்கிறோம். ஆயா. ஓகே. அப்ப கதாலிக்க கதாலிக்க கால கால இல் காலல் லதி இன லதீன மி இன் மின் கப்லிஹிம். இங்க பாருங்களேன், இங்கேயும் ஒரு இம் இருக்கு, இங்கேயும் ஒரு இம் இருக்கு டபிள்யூ எழுத்துல. அப்ப ரெண்டு எழுத்து நம்ம தமிழ்ல எழுதும் போது கூட 2 முறை இம்முன்னு போட மாட்டோம் இல்லையா? அதேதாங்க, அதே ஃபார்முலா தான். ஒரு முறை போட்டுக்கிட்டா போதும். அப்ப பாருங்க, கப்லிஹிம் மி இஸ் மிஸ்ல மிஸ்ல க இவ் கௌலிஹிம் கௌலிஹிம் தஷா தஷா பஹஇத் பஹத் குலு இவ் புஹு இம் குலு புஹும் க இத் கத் ப இ ய இன் ந இல்ல கத் பையன்னல் ஆயாதி ஆயாதி லி க இவ் லி கௌ மி இ மீ யூ மீ யூ ஈவ் யூவ் கி நு இவ் இன் கினூன். பாருங்க, லி கௌமி யூகினூன்.
இ இன் நா இன்னா அ இர் அர் ச இல் நாக்க அர்சல்நாக்க பி இல் பில் ஹ இக்கி ஹக்கி ப ஷி இ ர இவ் பஷீரவ் வ ந தி இ ரா நதீரா வ லா வலா து இஸ் அ லு துஸ் அலு அ இன் அன் அ இஸ் ஹா பி இல் அஸ்ஹாபில் ஜ ஹி இ இம் ஜஹீம். அடுத்தது 120. வ லா இன் வலன் த இர் தர் ரா அ இன் க இல் அன்கல் ய ஹு இவ் யஹூவ் து வ லா இன் ந சாராம். பாருங்க, அன்கல் யஹூ து வலன் வலன் நசாரா ஹ இத்தா ஹத்தா ஹ இத்தா ஹத்தா த இத் த இத் த பி அ த இத் த பி அ தத்த பி அ மி இல் ல த ஹு இம் மில்ல தஹும் கு இல் குல் இ இன்ன இன்ன ஹு த இல் லாஹி ஹுதல்லா ஹுதல்லாஹி குல் இன்ன ஹுதல்லாஹி ஹுவ இல் ஹுவல் ஹுதா ஹுதா வ ல இ நி இத் வ ல இனித் த ப இக் த ப பக்த அ இஹ் வா அ அஹ்வா அ ஹு இம் அஹும் ப இக் த பக்த இல் பக்த இல் ல தி இ லதி ஜா அ க ஜா அ க மி ந இல் மினல் இ இல் மி இல் மி மா ல க மா ல க மி ந இல் லாஹி மினல்லாஹி மி இவ் மிவ் வ லி இ இவ் மிவ் வலி இவ் வ லா வலா ந சி இ இர் நசீர். சதகுல்லாவுல் அதீம். أعوذ بالله من الشيطان الرجيم. وقالوا اتخذ الله ولدا سبحانه بل له ما في السماوات والأرض كل له قانتون بديع السماوات والأرض وإذا قضى أمرا فإنما يقول له كن فيكون. وقال الذين لا يعلمون لولا يكلمنا الله أو تأتينا آية كذلك قال الذين من قبلهم مثل قولهم تشابهت قلوبهم قد بينا الآيات لقوم يوقنون. إنا أرسلناك بالحق
بشيرا ونذيرا ولا تسأل عن أصحاب الجحيم ولن ترضى عنك اليهود ولا النصارى حتى تتبع ملتهم قل إن هدى الله هو الهدى ولئن اتبعت أهواءهم بعد الذي جاءك من العلم ما لك من الله من ولي ولا نصير صدق الله العظيم. இப்ப தமிழ்ல ஓதலாமா? 116 இன்னும் அல்லாஹ் தனக்கு புதல்வனை எடுத்துக் கொண்டான், அவனுக்கு மகன் இருக்கிறான் என்று அவர்கள் கூறுகின்றனர். அவனோ மிக பரிசுத்தமானவன். அவர்கள் கூறுகிறவாறு அல்ல. வானங்கள் மற்றும் பூமியில் உள்ளவை அனைத்தும் அவனுக்கே உரியவை. இவை ஒவ்வொன்றும் அவனுக்கே கீழ்ப்படிபவைகள். 117 வானங்கள் மற்றும் பூமியை முன்மாதிரியின்றி அவன் படைக்கிறவன். இன்னும் அவன் ஒரு காரியத்தை முடிவு செய்தால் அவன் அதற்கு கூறுவதெல்லாம் ஆகுக என்பதுதான். அது ஆகிவிடும். 118 மேலும் நபியே, உம்முடைய நபித்துவத்தை பற்றி அல்லாஹ் எங்களுடன் பேச வேண்டாமா அல்லது எங்களிடம் ஒரு அத்தாட்சி வர வேண்டாமா என அறியாதவர்கள் கூறுகின்றனர். இவ்வாறே இவர்களுக்கு முன்னிருந்தவர்களும் இவர்களின் கூற்றை போன்றே கூறினார்கள். இவர்களுடைய இதயங்கள் அவர்களின் இதயங்களுக்கு ஒப்பாகிவிட்டன. உறுதி கொள்ளும் சமூகத்தாருக்கு நம்முடைய அத்தாட்சிகளை திட்டமாக நாம் தெளிவாக்கி இருக்கிறோம். 119 நபியே, உம்மை உண்மையான மார்க்கத்தை கொண்டு நல்லவர்களுக்கு நன்மாராயம் கூறக்கூடியவராக மற்றும் தீயவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவராக நிச்சயமாக நாம் அனுப்பி வைத்தோம். மேலும் நரகவாசிகள் பற்றி நீர் கேட்கப்பட மாட்டீர். 120 நபியே, யூதர்களும் கிறிஸ்துவர்களும் நீர் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றும் வரை உம்மை பற்றி அவர்கள் திருப்தி அடையவே மாட்டார்கள். ஆகவே அவர்களிடம் அல்லாஹ்வின் நேர்வழியாகிய இஸ்லாம் தான் நிச்சயமாக நேர்வழி, அதனையே பின்பற்றுவேன் என கூறிவிடுவீராக. அன்றியும் உமக்கு உண்மையான அறிவு வந்ததன் பின்னும் அவர்களுடைய மன இச்சைகளை பின்பற்றுவீரானால் அல்லாஹ்விடமிருந்து உம்மை காப்பாற்றுகிற எந்த பாதுகாவலனும் எவ்வித உதவி செய்பவனும் உமக்கில்லை. சதக்குல்லாவுல் அதீம்.